பிளேயர்ஸோட நேமை உங்களுக்கு விளக்கமாக தெரிய வைக்க போகிறேன். நம்ம சேனல் நேம் வந்துட்டு KKH6AH. ஃபஸ்ட்டு கேக்கு வந்து என்ன அர்த்தம்னா கவின் பிரகாஷ்னு அர்த்தம். அவங்க தான் இந்த குடும்பத்தில் மூத்த பிள்ளை. செகண்ட் பிளேயரோட நேம் வந்து கவினயா. அடுத்து நான் தான் ஹாஷினி. H ஃபார் ஹாஷினி. நெக்ஸ்ட்டு ரத்தீஷ், R ஃபார் ரத்தீஷ். நெக்ஸ்ட்டு அமிர்தா. இவங்க வந்து சின்ன பிள்ளைன்றனால இவங்க பண்ணுறதை நீங்கள் வந்துட்டு காமெடியாக பார்க்கலாம். ஏதாவது கேம் விளாண்டோம்னா அவங்க வந்துட்டு தோத்தாங்க அந்த மாதிரி அது வந்துட்டு அவங்க செல்லாது. இன்னொரு பிளேயர் வந்து என் பாப்பா. அவள் தான் இருக்கிறதுலே கடைக்குட்டி. அவள் அரை கிளாஸ் தான் போகிறா. ஆனாலும் நாங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு பேர் வச்சுருக்கோம். அவள் பெரிய ஆளானானே நாங்கள் வீடியோ போட்டால் அவள் வருவாள். இப்போதைக்கு நாங்கள் வந்து இங்கே இருக்கிற பிளேயர் வந்து 5 பேர். கவின் பிரகாஷ் மூத்த பிள்ளையும் கடைக்குட்டியும் வந்துட்டு இங்கே இல்லை. ஃபஸ்ட்டு கடைசி வாங்க. இப்போ வந்துட்டு யார் வந்துட்டு ரொம்ப நேரம் சுற்றுறாங்களோ அவங்க தான் இந்த சேலஞ்சோட வின்னர். 1 2 3. அமிர்தா வந்து நீங்கள் கணக்கு எடுக்காதீங்க காய்ஸ். கேமராக்குள்ளே இல்லைங்கப்பா. அப்படின்னாப்பா வியூவர்ஸுக்கு தெரியும் நம்ம எப்படி சுற்றுறோன்ட்டு. அப்படியே மண்டலாம் கிங்கின்னு சுற்றுது. எங்கிட்ட போய் விழுகலான்ட்டு இருக்கு. ஸ்பீடாக ஸ்பீடாகவும் சுற்றணும், ஸ்லோவாக சுற்றினா நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டீங்க. நாங்கள் தோற்றவங்களுக்கு அப்படி ஒன்றும் ஜெயிச்சவங்களுக்கும் எதுவும் கிடையாது. ஜாலி தான். இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முடிவு, அதாவது முதல் எங்கள் அத்தை வச்சுருந்தாங்க. அவங்கள பார்த்து நாங்கள் வந்துட்டு வச்சோம். இந்த சேனல் பேருக்கு கிட்ஸ் டிவின்னு வச்சுருந்தோம். இப்போ வந்துட்டு கேக் வாங்கிட்டோம். ஆனால் ஒவ்வொரு வீடியோஸில் கிட்ஸ் டிவின்னு வரும். கமெண்ட்டை பிளாக் பண்ணி வச்சுருந்தோம். ஒவ்வொரு வீடியோவுக்கு மட்டும் கமெண்ட் ஓப்பனில் இருக்கும். அது எங்கிட்ட வந்துட்டோம். ஒவ்வொரு வீடியோவுக்கு மட்டும் கமெண்ட் ஆன்ல இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட்டை போட்டு விடுங்க. எங்களால் ரெகுலராக வந்துட்டு போட முடியாது வீடியோ. ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வேறு ஊரில் வந்து எங்கள் ஃபேமிலியும் ரத்தீஷ் ஃபேமிலியும் இந்த ஊர். கவிஞா ஃபேமிலி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கனால டெய்லியுமே வீடியோ போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். டெய்லியுமே அவ்வளோ டைம் இருக்காது. எங்களுக்கு இருக்கிற லீவு, ஃப்ரீ டைம், இந்த மாதிரி டைம்ஸில் நாங்கள் ஒவ்வொரு நேரம் வீடியோ போடுவோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அண்ணன் வர மாட்டான், இல்லை அண்ணன் சொல்லி எந்த வீடியோவும் கவின் பிரகாஷுங்க எங்கள் அண்ணனும் என் பாப்பாவும் வரமாட்டாங்க. என் பாப்பா வந்துட்டு சும்மா காமெடிக்கு வேணால் வருவாள், தவிர வேறு எதுக்கும் வரமாட்டேன். இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோவுக்கு எங்கள் அண்ணன் வந்துட்டு கேமராமேனாக இருப்பான்னு தவிர எந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோவுக்கு வரமாட்டான். இப்போ வந்துட்டு அண்ணன் வந்து அவங்க வீட்டில் இருக்கனால நாங்கள் வந்துட்டு ஒரு செவத்தில் வச்சுட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கும். தள்ளி போட்டு கூட பார்க்கலாம். தயவு செஞ்சு ஆனால் வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். லைக்கும் பண்ணிடுங்க. ஓரமாக போயிட்டியா? அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ன்றனால எல்லாரும் இடிச்சுட்டு சுற்றுறோம். அப்படி கீழே வந்தாலுமே அவுட்டுன்னு தான் இருக்கும். அதுக்குன்னு வேணும்ட்டே யார் மேலேயும் போய் தள்ளி விடக்கூடாது, இடிக்கக்கூடாது. எல்லாரும் தடுமாறிக்கிட்டே தான் இருப்போம். இது எங்கள் வந்து
படுத்துட்டான். விட்டத்தை பார்த்து கட்டிருக்கார். இப்போ வந்து ரத்தீஷ் ஓரமா போய் படுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் வந்து விழுந்துருவாங்கன்ட்டு. ரூமுக்குள்ள போறதை யாராச்சும் காட்ட முடியுமா? அதை வந்து லாஸ்டா பண்ணிக்கலாம். போட போடா போடா. இப்போ நான் அடுத்து காசு ரெண்டாவது கே பிளேயரும் ஃபர்ஸ்ட் ஹச் பிளேயரும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வச்சு புரியுது. கேடு ஏன் லூஸு ஹச் ரெண்டு அமைதி. இப்போ வந்து நாங்கள் பேசாம போகிறோம். நல்லா கவனிங்க. யார் கீழே வந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. யார் அவுட்டுன்றத நியாயமாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சரியா? உங்களை வச்சு தான் நாங்கள் தீர்மானிக்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு கமெண்ட் எடுத்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவாக இது போடாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக போடுவீங்க நம்புகிறேன். இது கவிஞாக பார்க்க கவிஞாக சுத்தமாக முடியலை. என்னாலே கூட முடியல. காலா வலிச்சு மண்டலா சுற்றி இணைக்க ஆரம்பிச்சிருச்சு. யார் விழுந்து போறான்னு தெரியல. செம்ம பாட்டிருக்காரு. நானும் கவிஞாக்காவும் ஒரே வயசு தான். ஒரு மாசம் மட்டும் இது கவிஞாக்கா டிகிரி பிறந்தனால நாங்கள் வந்து அக்கா தங்கச்சி ஆனோம். கவிஞாக்கா அக்டோபர் 1ஆம் தேதி பிறந்தாங்க. நான் நவம்பர் 22 அன்னைக்கு பிறந்தேன். வீடியோ பார்க்குறவங்க பர்த்டே டேட்டை குறித்து வச்சு எங்களுக்கு அன்னைக்கு விஷ் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவாக இந்த மாதிரி நம்ம ஏதாவது பேசிட்டு கொஞ்சம் இலைக்கெல்லாம் தெரியுது. அதனால நம்ம கொஞ்ச நேரம் பேசாம வீடியோ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேமரா விட்டு பண்ணிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. அமிதா வந்து ஒரு பிளேயர் கணக்கு சேர மாட்டான். உங்களுக்கு ஜாலினஸ்க்காண்டி அவளை பிளேயராக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கும் இந்த மாதிரி நிறையா சேலஞ்ச் வீடியோ பண்ணணும்னு ஆசைதான். யாராலும் நிற்க முடியல. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த கேமோட வின்னர் சரி அமிதா உன்னதான். அமிதா வந்து உப்பு ஜப்பானி. அதனால நான் வின்னர் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.